பிரித்தானிய தேசிய சுகாதார சேவை ஆய்வகங்களில் ட்ரினிட்டி பயோடெக் இயந்திரங்களில் ஏற்பட்ட பிழைகளால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தவறாக வகை 2 நீரிழிவு நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தேவையற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தேசிய சுகாதார சேவை வெளியிட்ட அறிக்கையின்படி குறைந்தது 55,000 பேருக்கு மேலதிகமான பரிசோதனைகள் தேவைப்படலாம். நாட்டின் 10% ஆய்வகங்கள் இந்த தவறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினை 2024 ஆண்டு ஏப்ரலில் முதலில் கண்டறியப்பட்டது. HbA1c பரிசோதனை எனப்படும் இந்த சோதனை 3 மாதங்களுக்கு சராசரி இரத்த சர்க்கரை அளவிடும் முக்கியமான பரிசோதனையாகும். தவறான முடிவுகள் சில நோயாளிகளுக்கு மெட்ஃபோர்மின் போன்ற மருந்துகள் பரிந்துரைக்க காரணமானது. ஹல்லைச் சேர்ந்த விக்கி டேவிஸ் என்பவருக்கு 2024 ஆண்டு அக்டோபரில் வகை 2 நீரிழிவு என கூறப்பட்டது. ஆனால் 2025 ஏப்ரலில் துல்லியமற்ற முடிவுகள் காரணமாக அவர் உண்மையில் நீரிழிவால் பாதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. மெட்ஃபோர்மின் சாப்பிட்டதன் விளைவாக அவர் வயிற்று பிரச்சினைகள் மற்றும் தலைச்சுற்றல் போன்ற பக்க விளைவுகளை அனுபவித்ததாக கூறினார். தவறான நோயறிதல் என்பது கவலைக்குரியது, ஆனால் இதன் மருத்துவ ஆபத்து குறைவானது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் சோதனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என நீரிழிவு மருத்துவ இயக்குநர் கிளேர் ஹாம்லிங் தெரிவித்துள்ளார்.